வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நாங்கள் காம்பன்சேஷன் ரிலீஃப் கொடுக்குறோம், உடனடியாக பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். போன வருடம் உங்களுக்கு தெரியும், மிக்ஜாங் புயல் வந்த பொழுது 6000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டது. நகரமும் கிராமமும் ஒன்று தான், பாதிப்பு ஒரே பாதிப்பு தாங்க. கிராமத்தில் இன்னுமே அதிகமான பாதிப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 2 விதமான புயல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரெயின்ஃபாலை போட்டிருக்கு. சென்னைக்கு 300 mm வந்துச்சு, இங்கே 500 mm வரைக்கும் வந்திருக்கு, 50 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2000 ஒரு ரேஷன் கார்டுக்கும் 6000 ஒரு ரேஷன் கார்டுக்கும் எப்படி அது நியாயம்? அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய கைப்பிடி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு எப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் மாநில அரசு கொடுக்கலாம். இப்போ என் கையில் அந்த கைப்பிடி இருக்குதுங்க, இந்த அனெக்ஷர். இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் உங்களுடைய உடைகள் எல்லாம் காணாமல் போயிருச்சுன்னா 2500 ரூபாய் வரை கொடுங்க. பாத்திரம் அடிச்சுட்டு போயிருச்சு, வீட்டு சாமான் அடிச்சுட்டு போயிருச்சு, 2500 கொடுங்க. குறிப்பாக உங்களுக்கு சின்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய பில்டிங்கு உள்ள இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் சின்ன விதமாக இருந்தால் 5000 வரைக்கும் கொடுங்க. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு 10400 ரூபாய் வரை ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கணும். ஆனால் போன ஆண்டே நாங்கள் சொன்னோம் 10400 ரூபாய் வரை ரேஷன் கார்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். அது ரெண்டாக பிரிங்க. ஒரு குரூப்புக்கு 5000 கொடுங்க. எங்கேயெல்லாம் வெள்ளம் வந்து உடைமைகள் குறிப்பாக நம்முடைய மளிகை பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு 5400 போட்டு 10400 கொடுங்க. அதிலும் கூட கடந்த ஆண்டும் குறைவாக கொடுத்தாங்க. இந்த ஆண்டு இன்னும் குறைவாக, குறிப்பாக 2000 ரூபாய் இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிப்படைந்த ரேஷன் கார்டுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்வது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதிக்கு வரணும், அமைச்சர்கள் அனுப்பணும். கிராமப்புற பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் எந்த அளவுக்கு சேதாரம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நெற்பயிர் கடலூர் உட்பட விழுப்புரம் உட்பட நெற்பயிர் எல்லாமே இன்னைக்கு 6 அடி 7 அடி தண்ணிக்குள்ள இருக்குதுங்க. ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு ஒரு 80% நெற்பயிர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பிரதம மந்திரியினுடைய காப்பீட்டு திட்டத்தில் கவரேஜ் ஆயிருக்கு. 375 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு பிரீமியம் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 14000 ரூபாய் வரை மத்திய அரசு பணத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு விதத்தில் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட இன்னும் 20% காப்பீடு அவங்க பண்ணல. அதை மாநில அரசு தான் ஒரு ஆண்டும் மழைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போய் தண்டோரா போட்டு விஏஓ அவங்கள கூட்டிட்டு போய் தாசில்தாரை கூட்டிட்டு போய் அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கு. இன்னைக்கு 20% மக்கள் போற இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை, இன்சூரன்ஸ் இல்லைன்னு. இதுவும் கூட ஒரு துக்ககரமான ஒரு விஷயமாக பார்க்கின்றோம். இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் எடுக்கணும். அதே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு பணப்பங்கீடை பற்றி எப்பொழுதும் வரக்கூடிய பிரச்சனை தான். இன்னைக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பி இருக்கக்கூடிய தொகை 31/10/2024, அதாவது போன மாதம் முடியும் வரை, கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு மத்திய அரசினுடைய அலோகேஷன் 944 கோடி 80 லட்சம் ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய பங்கீடாக ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. மாநில அரசு தன்னுடைய பங்கீடாக 315 கோடி ரூபாய் அதில் வச்சிருக்கிறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் 1260 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அது இல்லாமல் 4 ஸ்டேட்டுக்கு மட்டும், ஹிமாச்சல், கர்நாடகா, சிக்கிம், தமிழ்நாடு, திரிபுரா 5 ஸ்டேட்டுக்கு என்டிஆர்எஃப் ஃபண்டும் மத்திய அரசு கொடுத்தாங்க, எஸ்டிஆர்எஃப் தாண்டி. அதில் தமிழகத்திற்கு 276 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தமிழ்நாட்டு அரசினுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், உடனடியாக செலவு செய்யக்கூடிய ஃபண்டு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு. சேதமெல்லாம் அடைஞ்ச பிறகு மாநில அரசு செலவு செஞ்சுட்டு கிளைம் பண்ணுற ஃபண்டு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு. இன்னைக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லிங்க ஐயா 1260 கோடி ரூபாய் இருக்கு. அதனால் இன்னைக்கு முதலமைச்சர் எமர்ஜென்சி செலவு செய்யக்கூடிய வேலைகள் எங்கேயும் கூட மத்திய அரசை பொறுத்தவரை குற்றம் குறை இல்லாமல் பணம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு கிட்ட இங்கிருந்து அதிகாரிகளை வச்சு எஸ்டிமேட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி கேட்க வேண்டிய பணத்தை முறையாக கேட்டு மத்திய அரசுடைய அதிகாரிகள் வந்து அவங்க ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அதை பெற்றுக் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஃபார்முலா படி முதலமைச்சர் போகணும். 10400 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு இருக்குன்னா அதை தயவு செஞ்சு பண்ணி அவங்க கிளைம் பண்ணலாம். 2500 ரூபா ஒரு வீட்டுக்கு உடைமைகள் எல்லாம் போயிருச்சு, மாநில அரசு பே பண்ணிட்டு கிளைம் பண்ணலாம். 2500 ரூபாய் மளிகை பொருட்கள் சேதாரம் கிளைம் பண்ணலாம். நான் கொடுக்கறதே கம்மி. அதிலும் குறிப்பாக மிக்ஜாங் புயலுக்கு 6000ம் பெஞ்சல் புயலுக்கு 2000ம் இருக்கக்கூடியது. நிச்சயமாக நாங்கள் இதை ஏற்றம் இறக்கமாக பார்க்கின்றோம். குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது 10400. அதில் குறைந்தபட்சம் மிக்ஜாம் புயலுக்கு கொடுத்த அதே 6000-ஐ கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கருத்து.